வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைன் சொல்யூஷன் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th சயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 10th சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 5 மார்க்கு கேள்விகளை வந்து பார்க்க போகிறோம். அதில் முதல் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா 6th லெசன். ஃபஸ்ட்டு 6th லெசன்லேருந்து அப்படியே 1வது லெசன் வரைக்கும் வர போகிறோம். 6th லெசனில் விரிவான விடையளியில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா அணுக்கரு உலை அதன் இன்றியமையாத பாகங்கள் செயல்பாடுகளை பற்றி விவரிக்கணும். இது முக்கியமான கேள்வி. இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் 5 மார்க் கொஷின்லாம் நிச்சயமாக அந்த பாடத்துல ஒரு கேள்வி வரும். அதில் முக்கியமான கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கரு உலை அதன் இன்றியமையாத பாகங்களும் செயல்பாடுகளும் பற்றி வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் கட்டுப்பாடற்ற தொடர்வினை ஹைட்ரஜன் குண்டு அணுகுண்டை பற்றி நம்ம இதை தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக வந்து எழுதிடலாம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் எழுதணுமா மார்க் வந்து கொடுத்துருவாங்க. நல்லா படிச்சிங்க. இந்த படம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. அடுத்த லெசன் வந்து நம்பர் 5. அதில் சிம்பிளானது தான். இதில் வந்து எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகள். அடுத்து எதிரொலியின் மருத்துவ பயன்கள் முக்கியமானது. எதிரொலியின் மருத்துவ பயன்களில் முக்கியமாக 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், இல்லைன்னா அப்படியே வந்து 5 மார்க்ஸ்லாம் வந்துடலாம். அடுத்து எதிரொலியை பயன்படுத்தி ஒளியின் திசைவேகத்தை காண்க. இது 3மே சேர்ந்து 5 மார்க்ஸ். எப்படி வந்து அணுக்கரு உலை அதன் இன்றியமையாத பாகங்களும் செயல்பாடுகளை பற்றி விவரின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதிரொலியின் பயன்கள் முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 4. லெசன் நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 மின் தடைகளை தொடர் இணைப்பு பக்க இணைப்பு இணைக்கும் போது கிடைக்கும் தொகுப்பயன் மின்தடைக்கான சமன்பாடு கோவை வந்து தருகன் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்னு 4th லெசனில் முக்கியமான கேள்வின்னு கேட்டிங்கன்னா தொடர் இணைப்பு பக்க இணைப்பு இணைக்கும் போது கிடைக்கும் தொகுப்பயன் மின்தடைக்கான கோவை தகுந்த படத்துடன் விளக்கு. வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் சுற்று விவரி. இது முக்கியமான கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஜூல் வெப்ப விதி. அடுத்து அதிலே கொடுத்துருக்காங்க நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவை மின்சார வெப்பமேற்றும் அதன் சாதனமாக பயன்படுத்துவது ஏன். அதில் இன்னொன்று மின் உருகிலை. இது 3மே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 5 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4th லெசன்லேயும் இது இம்பார்ட்டண்டான கொஷின்னு. அடுத்து லெசன் நம்பர் 3. லெசன் நம்பர் 3ல் வந்து முக்கியமான கொஷின் வந்து நல்லியபிள் வாயு சமன்பாடை பற்றி நல்லியல் சமன்பாடை பற்றி எழுதணும். அடுத்து லெசன் நம்பர் 2ல் வந்து கூட்டு நுண்ணோக்கி அதனுடைய அமைப்பு அதனுடைய செயல்பாடுகளை பற்றி எழுதணும். அடுத்து கிட்டப்பார்வை தூரப்பார்வை வேறுபாடு இதெல்லாம் முக்கியமான கேள்வி. லெசன் நம்பர் 3ல் நல்லியல் வாயு தான் முக்கியமானது. அதே மாதிரி அதில் டீட்டெயில் இன்னொரு டீட்டெயில் தான் 2 டீட்டெயிலில் ஒன்று வந்து முக்கியமானது. இது நம்ம டைம் இருக்குது அதனால் படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெசன் நம்பர் 1 நியூட்டன் இயக்க விதி. அடுத்து வந்து பொது ஈர்ப்பு விதியை கணித சூத்திரம் மூலம் விவரி. அடுத்து வந்து உந்தமாறா கோட்பாடு. இதெல்லாம் வந்து முக்கியமான 5 மார்க் கேள்விகள். நம்ம இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த இயற்பியல் பாடத்தொகுப்பு இது. அதுக்கான முக்கியமான 5 மார்க் கேள்வி. நல்லா படிச்சுக்கங்க. இதில் ஈஸியாக சயின்ஸில் வந்து சென்டம் வாங்கிடலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். see the next video is a very important 5 மார்க் கொஷின்னு. டைம் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ஃபைன் சொல்யூஷன் அகாடமி.